ஹை வணக்கம், வெல்கம் டு எம்பி ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மக்களே அடடா கிரியேட்டர்ஸ், அதாவது டெக் பாஸ் விஸ் சூப்பர் ஸ்டார், டெக் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு சேனல் தான். அதாவது டெக் பாஸ் வந்து ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தது. அதாவது சுதர்சன்ன்றவர் டெக் பாஸ் சேனலில் அதாவது பேசாப் சேனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இது வரைக்கும் எல்லாருக்கும் என்னன்னா டெக் சூப்பர் ஸ்டார் வந்து, அதாவது டெக் பாஸ் வந்து சுதர்சன் தான், அவங்க சேனல் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது. முருகேசன், கார்த்திகேயன்றவங்க தான் ஓப்பன் பண்ணது முதல்ல. அதை ஓப்பன் பண்ணி ஒரு மெம்பர்ஷிப்பாக வேலை செய்ய கூட்டுது பார்த்தீங்கன்னா நம்ம சுதர்சன் தான். அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2016 தெரியல, அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அந்த சேனலுக்கு மெம்பர்ஷிப்பாக, அதாவது இந்த சேனல் எடுத்துக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, வீடியோ எடிட்டிங் எடுத்தால் எல்லாத்தையுமே பார்த்தது பார்த்தீங்கன்னா சுதர்சன் தான். இவங்களுடைய அதாவது கார்த்திகேயனும் முருகேசனோட வேலைன்னா அந்த பட்ஜெட் போடுறது தான். அவர் பொருள் வாங்கி கொடுக்குறது, இந்தமாதிரி எக்யூப்மெண்ட்டு, கேமரா எல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு, அதாவது எல்லாம் பட்ஜெட் இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க தான். அதேமாரி இவர் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது, எல்லாம் வேலை செய்கிறது, அதாவது காசு போடுறது வந்து முருகேசனும் கார்த்திகேயனும். இது வேலை செய்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சுதர்சன் தாங்க. மக்களை இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது இப்போ கிட்டத்தட்ட இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி சுதர்சன் வந்து குவைட், அதாவது நான் டெக் பாஸ் விட்டு வெளியே வரன்ட்டு ஒரு மாதம் நினைக்கிறேன், ஒரு டெக் பாஸ் விட்டு வெளியே வரன்ட்டு ஒரு வீடியோ போடுறது. அந்த வீடியோவை கிட்டத்தட்ட 2.3 கோடி, அதாவது 2 மில்லியன் வியூஸ் போய் அந்த சேனலை புதுசாக ஓப்பன் பண்ணார். டெக் சூப்பர் ஸ்டாரும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணார். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 1 மில்லியன் மேலே வியூஸ், அதாவது சப்ஸ்கிரைபர் கலந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள சண்டை தான் மக்களே. 15 கோடின்றாங்க, 3 கோடின்றாங்க. டே, நாங்களாம் தெருக்கோடியில் வீந்து பெறலடா, ₹1 கூட சம்பாதிக்க முடியலடா. ஆனால் நீங்கள் என்னடா அசால்ட்டாக ஒரு சேனல் வச்சு 15 கோடி கொடுக்க வேல்யூ வேணா? நாங்களாம் தெருக்கோடியில் முடிகிறோம். கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சேனல் நடத்துகிறேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு சேனலில் 3000 பேர் வந்தாங்க, ஒரு சேனல் 500 பேர் பிளாக் பண்ணிடுறாங்க. கஷ்டப்பட்டு நம்ம என்ன தான் வீடியோ பண்ணி போடலாம், 4 பேர் பார்க்க மாட்டுறாங்க. ஆனால் இவனுக்கு என்னடாண்ணா 15 கோடின்றானுங்க, 20 கோடின்றாங்க, 30 கோடின்றாங்க. சரி, அது எதுக்கு, நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். இப்போ வந்து நம்ம சுதர்சன் ப்ரோ வந்து இந்த சேனல் விட்டு வெளியே போயிட்டு, எனக்கு அங்கே ஃப்ரீடம் கிடைக்கல, டென்ஷனாக இருக்குது. அதாவது 99% பெய்டு கண்டென்ட், அதை காசு வாங்கி தான் வீடியோ பண்ணுறாங்க. ஒரே ஒரு % தான் ஆர்கானிக், அதாவது மக்களை யூஸ்ஃபுல்லான வீடியோ பண்ணுறாங்க. அதனால் நான் அதை விட்டு வெளியே வந்துட்டேன். கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த பிரச்சனை நடக்குது, அதை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. இவர் வந்தது இல்லாமல் அவங்க டீமில் இருக்கிற எல்லாத்தையுமே கூட்டின்னு வந்துட்டார் நம்ம சுதர்சன். அவர் கூட்டின்னு வரல, அவங்க விருப்பப்பட்டு தான் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது போட்டு இது முடிஞ்சிடுச்சு சால்வா. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்து இடையில் பார்த்தீங்கன்னா அடடா கிரியேட்டர்ஸ், அதாவது முருகேசனும் கார்த்திகேயனும் ஒரு வீடியோ போடுறாங்க. இதில் என்னென்ன குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, சுதர்சன் வந்து நாங்கள் போகல, அவருக்கு கிட்டத்தட்ட 50% கமிஷனாக கேட்டாங்க. இப்போ வந்து அவர் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த சேனலில் வந்து பார்ட்னராக சேர்ந்து 50% கேட்டாங்க. இதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த ஃபஸ்ட்டு சுதர்சன் வந்ததே அவங்க ஃபேமிலியை பற்றிலாம் சொன்னார். அவங்க அப்பாவுக்கு 15 லட்சம் கடை இருக்குது, அதை அடிக்க தான் வந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இதில் நிறைய பிரச்சனை போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் அந்த சேனலை நான் சுதர்சனுக்கே கொடுத்துட்றேன், அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சொன்னாங்க. அதனால் 15 கோடின்னு சொன்னேன். அதிலே சுதர்சன் சொல்லியிருக்காது 15 கோடிக்கு அந்த சேனலை கொடுக்குறேன்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா 15 கோடிக்கு நான் எதுக்கு சொல்லணும்னா, சேனல், அதில் இருக்கிற எக்யூப்மெண்ட், அந்த வீடு, அந்த கேமரா, லேப்டாப் எல்லாம் சேர்த்து தான் நான் 15 கோடி சொன்னேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவர் வெறும் சேனலுக்கு மட்டும் 15 கோடின்னு சொல்கிறாரு சுதர்சன். இதில் எவ்வளோ பிரச்சனை பார்த்தேன். இதில் இவங்க கார்த்திகேயன், இவங்க 2 பேரும் அந்த பண்ண வீடியோ, ஆடியோ எல்லாத்தையும் போட்டு இப்போ சேனல்னால், அதாவது மக்கள், அதாவது யூடியூபர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சைடு அதாவது டெக் பாஸ், அடடா கிரியேட்டர் சப்போர்ட் பண்ண, இவங்க ஒரு வீடியோ போட இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க சப்போர்ட் பண்ணி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. இதுக்கப்புறம் இவங்க வீடியோ போடும்போது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்படி பண்ணிட்டேனா, இப்படியாப்பட்ட ஆளா, அதாவது நிறைய கம்ப்ளைண்ட் வச்சாங்க. சிஸ்டம் எடுத்து போயிட்டாங்க, யூபிஎஸ் தூக்கி போயிட்டாங்க, நிறைய அந்த வீடியோ போட்டு காட்டி ஆதாரத்தோடு காட்டினாங்க. அதனால தான் இவங்க குக் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. இவங்க ஃபோன்லாம் கொடுக்கவே, நிறைய பேர் நிறைய ஃபோன் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஃபோன்லாம் இது வரைக்கும் கேட்கல. ஒரு வாரம் போயிட்டு இருந்துட்டு உங்களுக்கு பொறுமையாக கொடுங்கன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போகும்போது சந்தோஷமாக கேட்க வெட்டி தான் அனுப்பணும்னு சொன்னாங்க அடடா கிரியேட்டர்ஸ். அதாவது கிட்டத்தட்ட நிறைய கமெண்ட் வச்சாங்க. அதை வீடியோவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு வாரத்திலே நம்ம டெக் சூப்பர் ஸ்டார், அதாவது சுதர்சனுக்கிட்டேருந்து ஒரு வீடியோ வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கிழிச்சு வச்சுட்டாங்க. இதில் யாரை நம்புறது, இவனுங்களை நம்புறதா இல்லை இவங்கள நம்புறதா? இதில் என்ன உண்மைனா,
இவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்னு வீடியோ போட்டு வீடியோ ஏற்றிக்கிறாங்க, இவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்னு வீடியோ போட்டு வீடியோ ஏற்றுறாங்க. ஆனால் கடைசி வரை எனக்கு ஒன்றுமே வர மாட்டேங்குது. இதில் மோஸ்ட்லி மக்கள் தான் ஏமாந்து போயிருக்காங்க. இவனுக்கு ஒருத்தனுக்கு போட்டு கொடுத்துட்டு சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ சுரேஷனை வருத்துங்க, அவர் என்ன சொல்லனா, நான் டெக் பாஸ் விட்டு வெளியே வந்தது உண்மை தான். ஏன் தனிப்பட்ட விஷயத்தை நீங்கள் ஏன் வெளியே சொல்கிறீங்க, பப்ளிக்காக சொல்கிறீங்க? அது ஒரு தப்பு தான், பப்ளிக்காக சொல்கிறீங்க. அதேமாரி அவங்க நிறைய வாய்ஸ் பேசுறது, வீடியோ பேசுறது எல்லாத்தையுமே கேட்டாங்க. அவர் என்ன சொல்லனா, ஒரு 3 கோடிக்குன்னா நான் வாங்கி பண்ணுறாரு. அப்போனா 3 கோடினா அவ்வளோ பேர் பட்ஜெட்டு அதே கிடைக்குது பாருங்கள். அது சுதர்சன் நிறைய வீடியோ எடுத்து வச்சு, ரெக்கார்டு ஆதாரத்தை எடுத்து வச்சு, அது இல்லாமல் நிறைய இந்த கேர்ள்ஸ்னு சொன்னாங்க கட்டைப்பையில் இந்த யூபிஎஸ்ஸா அது எடுத்து போனாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அதை அங்கேயே தான் கொடுத்துட்டோம். இவர் எதாவது சொன்னிட்டு இவர் ஆடியோ போட்டினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா டெக் பாஸை கழுவி ஊற்றிட்டுருங்க. அதாவது அடடா கிரியேட்டர் கழுவி ஊற்றிட்டாங்க. இவங்க ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் பார்த்தா இவங்க கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க, இப்போ இவங்க கழுவி ஊற்றுறாங்க. இது யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய்னே கடைசி வரைக்கும் தெரியல. அதாவது நான் இதுலேருந்து என்ன உண்மை தெரியுதுன்னா, 2 பேர் சொல்கிறதையுமே நம்பக்கூடாது. அதாவது அவங்க டிஆர்பி ஏற்றுறதுக்கு, அவங்க சேனலுக்கு வியூஸ் வரத்துக்கு, சப்ஸ்கிரைப் வரத்துக்கு இவனை பற்றி குறை சொல்கிறான், இவனை பற்றி குறை சொல்கிறான். கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயாது. கடைசியில் சுதர்சன் ப்ரோ வந்து என்னை வழி விடு இல்லை வாழ விடுன்னு சொல்லிட்டு வீடியோவை முடிச்சிட்டார். இதுக்கப்புறம் நான் வீடியோ நீங்கள் என்ன பண்ணாலும் போட போகிறதுன்ட்டு. ஆனால் இந்த பக்கம் இருந்து அது இல்லாமல் இவங்க சேனல்லேருந்து 2-3 பேர் வெளியே அனுப்பிச்சிட்ருக்காங்க. அவங்க செப்பரேட்டாக போய் வெளியே வீடியோ போட்டிருக்காங்க. ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது சரியில்லைன்ட்டு. அதாவது அடடா கிரியேட்டர்ஸை பற்றி தப்பாக போட்டிருக்காங்க. தப்பான கிடையாது. நீங்கள் உங்கள் சுயநலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுறீங்க, பணத்துக்காக தான் நீங்கள் பெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு 2 பேர் போட்டிருக்காங்க. அந்த வீடியோவும் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. இதில் யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய்னே தெரியல. மக்களே உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். டெக் பாஸ், அதாவது டெக் சூப்பர் ஸ்டாரை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை டெக் பாஸை ஃபாலோ பண்ணுறீங்களா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். 400 பேர் 405 பேர் தான் இருக்கீங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.